ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன தக்காளியை தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பூரணம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, தூக்கி தான் போட்டுருவோம். ஸோ அப்படி தூக்கி போடாமல் இந்த தக்காளியை கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கலவையை பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்போவும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அழகாக அந்த விளக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போவும் விம்பார் யூஸ் பண்ணி தேய்ப்போம் இல்லைங்களா, ஸ்க்ரப்பரையும் விம்பாரையும் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடச்சிருங்க. நான் 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கையிலேயே ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுக்கலாம். புளிக்கு பதிலாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். புளி போட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு பதிலாக நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த கெட்டுப்போன தக்காளியை பார்த்திங்கன்னா நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது பூச்சிலாம் வந்திருக்கக்கூடிய தக்காளிலாம் யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வெளிப்பக்கமாக நான் காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி லைட்டாக கெட்டு போயிருக்க தக்காளியை மட்டும் நீங்கள் இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம அழகாக விம்பர் யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சில்வர் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரிசல்ட் சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், நான் தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் வாஷ் பண்ணிவிட்டு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம புளி போட்டு தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்காதுங்க. ஒரு தக்காளியை போட்டு தேய்க்கும் பொழுது ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது கூட கொஞ்சம் கோதுமை மாவும் ஆட் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். உங்களுடைய விளக்கு புதுசு மாதிரி மாறிடுங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டபுள் சைட் டேப் எடுத்து இந்த மாதிரி 4 பக்கமும் உள்பக்கத்தில் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டைகளை உள்பக்கமாக மடித்து விட்டு அந்த டபுள் சைட் டேப்பில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒட்டி விடும்பொழுது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். பாருங்கள், உள்ளவும் பார்த்திங்கன்னா நான் டபுள் சைட் டேப் போட்டு ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் எல்லாத்தையுமே ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ஒரு சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா டாப்பில் 2 ஹோல்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூங்கில் ஸ்டிக் எடுத்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஒரு ஓல்டு கிளாத் எடுத்துக்கோங்க. நான் ஷால் தான் எடுத்திருக்கேன். இது பழைய ஷாலு. இந்த ஷால் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு க்ளோஸ்டாக இருக்குது பாருங்கள், அந்த சைடில் ஒரு 1 சென்டிமீட்டர் மேலே கேப் விட்டுட்டு நீங்கள் ஒரு ரன்னிங் தையல் ஊசி நூல் யூஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக நாட் போட்டுட்டு அந்த ஊசியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓப்பன் இருக்கும். ஸோ அந்த ஓப்பனில் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் ஸ்டிக்கை நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு அழகாக அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த மூங்கில் ஸ்டிக்கை வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான குட்டி பீரோ ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம துணிகளை அடுக்கிறதுக்கு பீரோவாக வாங்கி வேஸ்ட் ஆக்காமல் பணத்தை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான குட்டி பீரோ ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிளாத்தை அழகாக ஸ்க்ரீன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டஸ்ட் உள்ளே படியாது. நம்ம புது ட்ரெஸ் கூட இதுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸுடைய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா பாட்டம் போர்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் உடைய அந்த மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், நான் வந்து மொத்தம் 5 போர்ஷன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இது கூடவே குட்டி பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஐஸ்கிரீம் பால் வரும் இல்லைங்களா, அந்த பால் தான். அந்த பாலுடைய ஒரு சைடு அந்த ஓப்பன் இருக்கும் பாருங்கள், அந்த மூடி போர்ஷனை கழட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் கேனுடைய மூடியை வந்து பாட்டமில் அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதிகளை அழகாக வந்து இந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கமும் ஒட்டிட்டு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு போர்ஷன் ஒட்டி விட்டுட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. நாகலக்ஷ்மி, நாகு, கோகிலா, அன்னபூரணி, ரஞ்சித், நாகலக்ஷ்மி, ஹரி, சங்கீதா சந்தானம், தௌலத் ஃபாசல், சுஜாதா ஜெயக்குமார், ஜான், சுமித்ரா, எழில் ராஜகுமாரி, கார்த்திக், சாரு, தேவி, ராஜி, ஷியாமலா, மகாலட்சுமி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக ஒட்டி எடுத்துட்டேன். இந்த ஆர்கனைசரில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் பட்டன்ஸு, ஹூக்ஸு, குஷி கிளிப்ஸு, இயர்ரிங்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய அந்த டாப் மேல் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளூகன் யூஸ் பண்ணி அதனுடைய பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடியை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி இந்த பாட்டிலுடைய பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒரு கலர் டேப் எடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டுமே போதும். நம்மளுடைய சூப்பரான ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பென் ஸ்டாண்டை நம்ம 2-in-1 ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏர் பேண்ட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு பேண்டாக வந்து நீங்கள் அழகாக போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இந்த ஏர்பேண்ட் நம்ம போட்டு விட்டுருக்கிறது ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் வந்து ஒரு 10 பேண்ட் வரலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக பெண்ணெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ்ஷு, பென்சிலு, ஸ்கேலு, சிசர், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெருசாகவே இருக்கும் அப்படின்றதால உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த வாழை கரையை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம வாழை இலையை தெரியாமல் வச்சுட்டோம் அப்படின்னா டைல்ஸில் இந்த மாதிரி நிறைய கரையாக ஆகிடும். அது போகவே போகாது என்ன தான் தொடச்சாலும். ஸோ இந்த டைல்ஸை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் சால்ட் இருந்தால் போதுங்க, ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரையாக இருக்கும்போது அதாவது தரை நல்லா காஞ்சிருக்கணும். சால்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல மட்டும் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு லைட்டாக வந்து இந்த கட்டை விரலை வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா போதும், அந்த கரை வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்ச்சேன், எவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஜஸ்ட் அந்த சால்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டைல்ஸில் படிஞ்சிருக்கக்கூடிய வாழைக்கரையை ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும், அந்த சால்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையை அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம தேய்க்கும்பொழுது அந்த கரை எல்லாமே அந்த சால்ட்டில் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு தரை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடுங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய வீடியோவில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேர் வாசிக்கப்படும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து எப்போவும் மாப் பண்ணுற மாதிரி மாப் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு
இப்போ நம்மளுடைய தரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரு கரை கூட இல்லைங்க, ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. தேவைப்படுறவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.